ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது எங்களுடைய அன்பு மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு, பிதாவின் அன்பு மாயமற்ற அன்பாய் இருக்கிறது. அது மாறாத அன்பு, அது நிலையான அன்பு, அது மென்மையான அன்பு, அது உன்னதமான அன்பு. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் நாம் பிறருக்கு, எங்கள் சகோதரர்களுக்கு, சபையில் உள்ளவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு தங்களுடைய அன்பை எந்த பாரபட்சமும் பாராமல் உண்மையான மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். இந்த லௌகீக காரியங்களுக்காக உங்களுடைய அன்பை, உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய சகோதரத்துவத்தை நீங்கள் இழந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, தீமையை வெறுக்க வேண்டும். ஆமென். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, சகோதரர்களாக, சபையாக பிறர் நமக்கு செய்கிற தீமையை நாம் வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். பிறர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள். பிறர் உங்களுக்கு செய்த உதவிகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தீமைகளை மறந்து விடுவோம், அவர்கள் செய்த நன்மைகளை பற்றி கொண்டிருப்போம். அடுத்து சொல்லப்படுகிறது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். சகோதரத்துவம் எங்களுக்கு முக்கியம். அதே போல நாம் எங்கள் சகோதரர்களை, ஊழியர்களை, ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கனம் பண்ணுகிற கிறிஸ்துவத்தை நமக்குள் ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பார் என்றால் நாம் பிறரை கனம் பண்ணுவோம், கனப்படுத்துவோம், சிநேகிப்போம், அன்பு கூறுவோம், அவர்களுடைய நற்காரியங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தரை எந்த இடத்திலும் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென்.